என் அன்பான நண்பர்களே, இந்த முழு வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு உறவு இருக்குன்னா அது உங்க கூட நீங்க வச்சிருக்கிற உறவு தான். உங்க கூட நீங்க வச்சிருக்கிற அந்த உறவு தான் ரொம்ப நல்லதாகவும் உண்மையானதாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களை அதே ரூபத்துல சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்க மேல நீங்க நிறைய அன்பை காட்டுங்க. உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மற்ற மனுஷங்களுக்கு முக்கால்வாசி நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையோ உங்க சுக துக்கங்களையோ பத்தி நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்க வாழ்க்கை பிரச்சனைகள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அதனால உங்க சந்தோஷமும் உங்க மன நிம்மதியும் வேற யாருடைய பொறுப்பும் கிடையாது. அது முழுசா உங்களுடைய சொந்த பொறுப்பு மட்டும்தான். உறவுகளை பத்தி எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உறவுகளோட ஆணிவேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, அந்த உறவுகள்ல ரொம்ப ஆழமான உறுதியான நம்பிக்கை இருந்தா, உண்மையான அன்பு, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற உண்மையான மரியாதை, இதெல்லாம் இருந்தா நீங்க பல மைல் தூரத்துல தள்ளி இருந்தா கூட அந்த இடைவெளி ஒரு விஷயமே கிடையாது. நூற்றுக்கணக்கான மைல்கள் தள்ளி இருந்தா கூட ரெண்டு மனுஷங்களால மனசால இணைஞ்சிருக்க முடியும். ஆனா அந்த உறவுகளோட வேர்களே உள்ளுக்குள்ள ரொம்ப பலவீனமாகவும் வெறும் வெளி வேஷத்துக்காகவும் இருந்தா, ஒரே கூரைக்கு கீழே ரொம்ப பக்கத்துல உக்காந்துருந்தா கூட அவங்க மனசளவுல ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். உறவுகளோட இந்த ஸ்ட்ராங்கான வேர்களை சும்மா சாதாரணமா உருவாக்கிட முடியாது. அதுக்கு நேரம் கொடுத்து முழு அர்ப்பணிப்போட ரொம்ப நேர்மையா அன்பை ஊற்றி வளர்த்தா மட்டும்தான் அது சாத்தியம். வாழ்க்கையில பெரும்பாலும் எந்த உறவுகள் ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிக்குதோ, நேரத்துக்கேற்ப இன்னும் ஆழமா மாறுதோ, அந்த உறவுகள் இந்த காலத்தோட தேவையில்லாத சம்பிரதாயங்கள், வெளிவேஷங்கள், சமூகத்தோட அழுத்தங்கள் இதையெல்லாம் பத்தி கவலைப்படாது. மாறாக அந்த உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற உணர்வுகளையும், மனசுல இருக்கிற உண்மையான பாசத்தையும், ஒருத்தரோட தேவைகளையும் வலிகளையும் உண்மையாவே மதிக்கும். எங்க மூளை போடுற கணக்குகளையும் சமன்பாடுகளையும் விட மனசோட கனெக்ஷன் ரொம்ப பெருசாவும் ஆழமாவும் இருக்கோ, அங்கதான் உறவுகள் ரொம்ப உண்மையாகவும் மனசுக்கு முழு திருப்தியை தரக்கூடியதாகவும் இருக்கும். நீங்க ஏதோ ஒரு ஆழமான உண்மையான உறவுல கடைசி வரைக்கும் போறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது அந்த உறவுக்காக உங்களுடைய ரொம்ப மதிப்புமிக்க நேரத்தை, உங்க எனர்ஜியை, உங்க உண்மையான உணர்வுகளை முழுசா முதலீடு செய்றீங்கன்னா, கடைசியில பெரும்பாலும் ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். முதல் விஷயம், உங்களுக்கு ரொம்ப உண்மையான நல்ல உங்க வாழ்க்கை முழுக்க துணையா வரக்கூடிய ஒரு அன்பான நபர் கிடைப்பாரு. அவர் உங்களோட வாழ்க்கையை சந்தோஷத்தால நிரப்பிடுவார். இல்லைன்னா ரெண்டாவது விஷயம், ஏதோ ஒரு காரணத்தால அந்த உறவு முறிஞ்சு போச்சுன்னாலோ அல்லது நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமையலன்னாலோ உங்க வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப அருமையான ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கசப்பான அனுபவம் இந்த வாழ்க்கையை பத்தியும் உலகத்துல இருக்கிற மனுஷங்களை பத்தியும் உங்களை பத்தியும் நீங்க கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். அது எதிர்காலத்துல உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால எந்த ஒரு உறவோட முடிவும் எப்படி இருக்கும்னு நினைச்சு எப்பவுமே பயப்படக்கூடாது. எப்பவுமே மனுஷங்களோட முகத்தை வச்சு அவங்களை எடை போடாதீங்க. ஏன்னா முகங்கள் ரொம்ப சுலபமா பொய் சொல்லும். ஒருத்தரோட ரொம்ப அழகான சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி ஒளிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி ஒருத்தரோட இனிமையான பேச்சுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விஷமும் கசப்பும் மறைஞ்சிருக்கலாம். எந்த ஒரு மனுஷனையும் அவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சோ அல்லது கொஞ்ச நாள் அவங்க பழகிறத வச்சோ அவங்களோட உண்மையான குணத்தை முழுசா கணிச்சிட முடியாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளோட உண்மையான மதிப்பும் அவங்களோட நிஜமான அருமையும் எப்பவுமே சரியான நேரம் வரும்போதுதான் தெரிய வரும்.
குறிப்பா நம்ம வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படும் போது அந்த நேரத்துல எந்த மனுஷன் உங்க கூட நிக்கிறானோ அதுதான் உண்மையான உறவுக்கான மிகப்பெரிய அடையாளம். அதனால என் நண்பர்களே, எப்பவுமே உங்களை ஜட்ஜ் பண்றவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்க குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிறவங்க, எப்பவுமே உங்களை தேவையில்லாம விமர்சனம் பண்றவங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை தப்பு சொல்றவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறத விட எப்பவுமே உங்களை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கூட இருங்க. உங்க பேச்சையும் உங்க மனசுல இருக்கிற உணர்வுகளையும் உங்க வாழ்க்கையோட கஷ்டமான சூழ்நிலைகளையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க உண்மையாவே முயற்சி பண்ற ஒருத்தர் கூட இருங்க. உங்க தப்புகளை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களை விட்டுட்டு போகாம உங்க கையை பிடிச்சு உங்களை ஒரு நல்ல மனுஷனா மாத்த உதவி பண்றவங்க தான் உண்மையான துணையாவார்கள். அப்படி உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு உண்மையான துணை வாழ்க்கையோட இந்த கஷ்டமான பயணத்தை ரொம்ப சுலபமாவும் அழகாவும் மாத்திடுவாங்க. இந்த வாழ்க்கையில நாம எப்பவுமே 2 விஷயத்துக்கான விலையை கொடுத்தே ஆகணும். சில சமயம் பேசுறதுக்கான விலையை கொடுக்கணும், சில சமயம் அமைதியா இருக்கிறதுக்கான விலையை கொடுக்கணும். நீங்க எப்பவுமே உண்மையை பேசுறீங்கன்னா ஏதோ ஒரு அநியாயத்துக்கோ அல்லது தப்பான விஷயத்துக்கோ எதிரா உங்க குரலை உயர்த்துறீங்கன்னா கண்டிப்பா நீங்க மக்கள் கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் சில சமயம் பகையை கூட சந்திக்க வேண்டி வரலாம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு தப்பு நடக்கிறத பார்த்தும் நீங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா அந்த அநியாயத்தை சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க புழுங்கி சாகணும். உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். உங்க கண்ணையே உங்களால பார்க்க முடியாது. பல நேரங்கள்ல இப்படி அமைதியா இருக்கிறதுனால அந்த மோசமான சூழ்நிலை முன்ன விட ரொம்ப விபரீதமா மாறிடும். அதனால வாழ்க்கையில எப்போ பேசணும், எப்போ அமைதியா இருக்கிறது நல்லது அப்படிங்கிற புரிதலையும் விவேகத்தையும் உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். இப்போ சில ரொம்ப ஆழமான விஷயங்களை சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமா புரிஞ்சுக்கலாம். நாம யாருக்காவது தானம் செய்யட்டும் போது நம்ம கையில இருந்து வெறும் பணமோ காசோ மட்டும்தான் போகுதே தவிர நம்ம லட்சுமி கடாட்சம் என்னைக்கும் போகாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்ககிட்ட இருக்கிற காசு கொஞ்சம் குறையலாமே தவிர உங்ககிட்ட இருக்கிற உண்மையான செல்வம், அதாவது உங்க நல்ல ஆரோக்கியம், உங்க நல்ல புத்தி, உங்க மன நிம்மதி, உங்க அதிர்ஷ்டம், இதெல்லாம் கலந்த அந்த லட்சுமி கடாட்சம் எப்பவுமே தானம் செய்யும் போது அதிகமாகுமே தவிர அது ஒருபோதும் குறையாது. 2வது உதாரணம், உங்க செவுத்துல மாட்டியிருக்கிற கடிகாரத்தை நீங்க நிறுத்திட்டா அந்த கடிகாரத்தோட மெஷின் மட்டும்தான் நிக்குமே தவிர தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற நேரத்தோட ஓட்டம் நிக்காது. நீங்க நேரத்தை அளக்கிற அந்த சின்ன மெஷினை நிறுத்தினாலும் நேரம் தன் பாட்டுக்கு தன்னோட வேகத்துல எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். 3வது உதாரணம், பொய்யை இந்த உலகத்திலிருந்து மறைக்கிறதுனால அந்த பொய் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் மக்கள் கண்ணுல இருந்து மறைஞ்சிருக்கும். ஆனா உண்மை என்னைக்கும் நிரந்தரமா மறையாது. எது உண்மையோ அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் வந்தே தீரும். ஏன்னா உண்மையோட சுபாவமே அதுதான். அது ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும். நம்ம வாழ்க்கையே நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரிய ஆரம்பிக்கிறதும், நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு பெரிய பாரமா மாறறதும் எப்போ தெரியுமா? உங்களை நீங்க உள்ளுக்குள்ள மாத்திக்கிறதுக்கு பதிலா உங்க சொந்த எண்ணங்களை, உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை, உங்க ரியாக்ஷன்களை மாத்திக்கிறதுக்கு பதிலா உங்க கட்டுப்பாட்டுக்கு மீறின சூழ்நிலைகளையோ அல்லது மற்ற மனுஷங்களையோ மாத்துறதுக்காக நீங்க ரொம்ப வீணான முயற்சி பண்ணலும் போதுதான். எல்லாமே நம்ம இஷ்டப்படி மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சூழ்நிலைகளும் மற்ற மனுஷங்களும் பெரும்பாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கவே மாட்டாங்க. ஆனா அதே சமயம் அந்த சூழ்நிலைகளை நாம எப்படி எதிர்கொள்றோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது முழுசா
நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதனால மத்தவங்கள மாத்துறதுக்கு பதிலா உங்களை நீங்களே மாத்திக்கிறது தான் உண்மையிலேயே அர்த்தமுள்ள ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வழி. நமக்கு வயசாக வயசாக அந்த வயசாகிறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. அதுலயும் ஒரு தனி அழகு இருக்கு. ஆமா, இது 100க்கு 100 உண்மைதான். வயசாகும்போது உங்க பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாகலாம். உங்க உடம்புல இளமையிலிருந்து அந்த சக்தி குறையலாம். ஆனா இத்தனை வருஷமா நீங்க பார்த்த வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவமும் உங்க அறிவும் உங்க புரிதலும் ரொம்ப அதிகமா வளர்ந்திருக்கும். குறிப்பா உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுலயும் அவங்க மனசுல நிஜமா என்னென்ன தப்பான நோக்கங்கள் மறைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுலயும் நீங்க ஒரு பெரிய கில்லாடியா மாறிடுவீங்க. உங்களுடைய அந்த நீண்ட கால அனுபவம் இந்த உலகத்தோட வெளிப்படையான பளபளப்புக்கும் வெளிவேஷத்துக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற நிஜமான உண்மையை எந்த கண்ணாடியும் இல்லாமலேயே பார்க்க உங்களுக்கு கத்து கொடுத்துரும். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவும் பாசிட்டிவாவும் இருக்கிறவங்களோட சகவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஒரு சென்ட் கடை மாதிரி. நீங்க ஒரு சென்ட் கடைக்குள்ள போயிட்டு அங்க இருந்து எந்த பெர்ஃப்யூமும் வாங்கலன்னா கூட அங்க காத்துல கலந்திருக்கிற அந்த வாசம் உங்க ஆன்மாவையும் உங்க மனசையும் முழுசா மணக்க வச்சிடும். அதே மாதிரிதான் ரொம்ப பாசிட்டிவாவும் நல்ல எண்ணங்களோடும் இருக்கிறவங்க கூட நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினா போதும் அவங்க கிட்ட இருந்து வர அந்த நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தையும் ஒரு புது நம்பிக்கையையும் உருவாக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல அவங்க கூட நீங்க பெருசா எதுவும் பேசலனா கூட அது நடக்கும். நம்ம மனுஷங்களோட முட்டாள்தனமும் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது தான். இருட்டு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைஞ்சிருக்கு. எந்த விஷயத்தோட இருட்டு? பொறாமை, கோபம், பேராசை மற்றும் அறியாமைங்கிற இருட்டு. ஆனா நாம என்ன பண்றோம்? தீபத்தை எடுத்துக்கிட்டு வெளியில இருக்கிற கோவில்களையும் மற்ற வழிபாட்டு தலங்களையும் சுத்தி சுத்தி வெளிச்சம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான விளக்கை நாம ஏத்த வேண்டிய இடம் நம்ம உள்ளம்தான். நம்ம மனசுக்குள்ளதான் அறிவோட தீபத்தை, உண்மையான அன்போட தீபத்தை, கருணையோட தீபத்தை, விவேகத்தோட தீபத்தை நாம ஏத்தணும். நம்ம உள்ளம் சுத்தமாகாத வரைக்கும், நம்ம மனசு தூய்மையாகாத வரைக்கும் வெளியில நாம பண்ற இந்த சடங்குகளும் வெளிவேஷங்களும் எந்த பிரயோஜனமும் இல்லாத, சுத்தமா ஒரு அர்த்தமும் இல்லாத விஷயங்கள் தான். எப்பவுமே நம்ம வேலையை மட்டும் பார்க்கறது, அதாவது மற்றவங்களோட விஷயத்துல தேவையில்லாம தலையிடாம இருக்கிறது, மற்றவங்களை பத்தி கிசுகிசு பேசுறதுல இருந்தும் புறம் பேசுறதுல இருந்தும் நம்மளை ரொம்ப தூரமா தள்ளி வச்சுக்கிறது ஒரு மனுஷனோட ரொம்ப உயர்ந்த குணங்கள்ல ஒண்ணு. இந்த பழக்கம் உங்களை உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத சண்டைகள்ல இருந்தும் வீணான ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் காப்பாத்துறது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற அந்த ரொம்ப முக்கியமான எனர்ஜியையும் காப்பாத்தி வைக்குது. அந்த எனர்ஜியை நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நல்ல காரியங்கள்ல பயன்படுத்தி வாழ்க்கையில பெரிய சக்சஸ் அடைய முடியும். வாழ்க்கையில ரொம்ப பெரிய கஷ்டங்களையும் பயங்கரமான சவால்களையும் ரொம்ப தைரியமா சிரிச்சுக்கிட்டே கடந்து போறவங்க பல நேரங்கள்ல ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்காகவோ அல்லது யாரோ சொன்ன ஒரு சின்ன கமெண்ட்டுக்காகவோ அல்லது ஒரு சின்ன தோல்விக்காகவோ ரொம்ப அதிகமா காயப்பட்டு உடனே கண்ணீர் சிந்தறத நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இது ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா அவங்க ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கும் போது அவங்க கவனம் முழுசும் அந்த பெரிய பிரச்சனையை எதிர்த்து போராடுறதுல மட்டும்தான் இருக்கும். ஆனா சூழ்நிலை நார்மலா இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய அந்த மென்மையான சென்சிட்டிவான மனசை ரொம்ப ஆழமா தொட்டுடும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறது அல்லது தைரியமா இருக்கிறது என்னன்னா, ஒரு மனுஷன் கல்லா மாறிடணும்னோ அல்லது அவனுக்குள்ள எந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில எப்பவுமே நல்லவங்களாயிருங்க, எல்லார்கிட்டையும் அன்பாயிருங்க, உங்க வேலையில நேர்மையாயிருங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்றவங்களாயிருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷனோட
ரொம்ப சிறந்த குணங்கள். ஆனா என் நண்பர்களே, ரொம்பவும் வெள்ளந்தியா அல்லது ரொம்பவும் ஏமாளியா மாறிடாதீங்க. ஏன்னா இந்த தந்திரமான உலகம் உங்க நல்ல குணத்தையும் உங்களுடைய அந்த அழகான நேர்மையையும் தப்பா பயன்படுத்தி உங்களை நசுக்கிடும். உங்க நல்ல குணத்தை நீங்க பாதுகாக்கவும் கத்துக்கணும். எப்போ தேவைப்படுதோ அப்போ மக்கள் முகத்துக்கு நேரா ரொம்ப தெளிவா நோ நோ சொல்லவும் கத்துக்கோங்க. உங்களை சுத்தி சில கடுமையான எல்லைகளை அமைச்சுக்கோங்க. எந்த ஒரு மனுஷனும் உங்களை சுரண்டவோ அல்லது உங்களை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கவோ அனுமதிக்காதீங்க. நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நல்ல குணத்தோட சேர்த்து உங்ககிட்ட விவேகமும் சரியான புரிதலும் கொஞ்சம் கண்டிப்பும் இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி என்ன சொல்றாருன்னா, மனுஷனே, உன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய கஷ்டம் வரும்போது, நாலா பக்கமும் பிரச்சனைகள் உன்னை மோசமா சுத்தி வளைக்கும் போது, உனக்கு எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி தோணும் போது, நீ செஞ்ச முயற்சிகள் உன் உழைப்பு எல்லாமே ஃபெயில் ஆகும்போது, அந்த நேரத்துல நீ எப்பவுமே மனசு உடைஞ்சிடாத. உள்ளுக்குள்ள உன் தைரியத்தை விட்டுடாத. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. மேல இருக்கிற அந்த கடவுள், அந்த பரம்பொருள் அந்த நேரத்துல உனக்காக கண்டிப்பா ரொம்ப நல்லதாவும் பெருசாவும் எதையோ உன்னை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உனக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த கஷ்டமான பிரீச்ச உன்னை ஒரு ரொம்ப பெரிய இலக்கை நோக்கி கூட்டிட்டு போறதுக்கான ஒரு புது வழியா கூட இருக்கலாம். இது உன்னை எதிர்காலத்துக்காக இன்னும் ஸ்ட்ராங்கா தயார் பண்றதுக்கான கடவுளோட ஒரு வழி. நீ உண்மையிலேயே எந்த அளவுக்கு தகுதியானவனோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய உயரத்துக்கு உன்னை கொண்டு போக கடவுள் நினைக்கிறாரு. ஆனா அந்த உயரத்தை அடையணும்னா இந்த நெருப்புல வெந்து இந்த கடுமையான ட்ரைனிங்ல நீ தப்பிச்சு வர்றது உனக்கு ரொம்ப அவசியம். அதனால என் அன்பான நண்பர்களே, உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு சவாலையும் பார்த்து அழாம அதை ஒரு பெரிய வாய்ப்பா கடவுள் கொடுக்கிற ஒரு ட்ரைனிங்கா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நெஞ்சை நிமிர்த்தி அதை தைரியமா எதிர்கொள்ளுங்கள். அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட முன்னாடி போய்கிட்டே இருங்க. இப்போ போயிட்டு இருக்கிற இந்த கெட்ட நேரம், இந்த கஷ்டமான காலகட்டம், இது எப்பவுமே நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. இதுவும் ஒரு நாள் கடந்து போகும். இந்த கெட்ட நேரம் கடந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது வேலி உலகத்தோட ரொம்ப பெரிய சக்சஸா இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள உருவான அந்த அபாரமான சக்தியா இருக்கலாம், உங்க அறிவா இருக்கலாம், அனுபவமா இருக்கலாம். அது உங்க முழு வாழ்க்கையிலையும் ரொம்ப பெரிய ரொம்ப மதிப்புமிக்க ஒரு சாதனையா இருக்கும். இந்த கஷ்டமான காலங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏன் வருதுன்னா, நீங்க முன்ன விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணுங்கிறதுக்காகத்தான். உங்க மன உறுதி இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், உங்க கேரக்டர்ல ஒரு புது பளபளப்பு வரணுங்கிறதுக்காகத்தான். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம், அடுத்த புது அத்தியாயம் முந்தினதை விட இன்னும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் அமையணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்கம் எப்படி கொழுந்து விட்டு எரியற நெருப்புல வேகும் போதுதான் ரொம்ப சுத்தமான ஒரு ஆபரணமா மாறுதோ, அதே மாதிரிதான் மனுஷனும் கஷ்டங்கள் துக்கங்கள்ங்கிற நெருப்புல வேகும் போதுதான் உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான சுத்தமான ஒரு மனுஷனா மாறுவான். இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுதோ, எதை விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நம்புங்க, அதே கசப்பான அனுபவம் தான் நாளைக்கு உங்க மிகப்பெரிய பலமா மாறும். அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய சப்போர்ட்டாவும் இருக்கும். உங்க முழு வாழ்க்கையையும் இந்த ஒரு புது கோணத்துல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இதை ரொம்ப பரந்த பெரிய பார்வையில புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பெரிய கஷ்டமும் எந்த பயங்கரமான ஆபத்தும் உங்களை உள்ளுக்குள்ள பலவீனமாக்க முடியாது. அது உங்களை எப்பவுமே உடைக்க முடியாது. எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் நீங்க ரொம்ப அமைதியாவும் உறுதியாவும் இருக்க கத்துக்குவீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த கெட்ட நேரமும்
நீங்க முன்னாடி போறதுக்கும் உங்க வளர்ச்சிக்கும் ரொம்ப அவசியமான ஒரு பகுதிதான். கடைசியா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது உங்களுக்கு நல்லதா பட்டாலும் சரி, கெட்டதா பட்டாலும் சரி, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி, துக்கத்தை கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே மேல இருக்கிறவன் உங்க வாழ்க்கைக்காக போட்டு வச்சிருக்கிற ஒரு ரொம்ப பெரிய பிளானோட ஒரு முக்கியமான பகுதி தான். நீங்க உண்மையிலேயே எந்த இடத்துல இருக்கணுமோ, உங்களுக்கான மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. கடவுளோட இந்த முழு செயல்முறையில உங்க முழு நம்பிக்கையை வைங்க. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற இன்னொரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில எப்பவுமே தோத்து போயிட்டோன்னு ஒதுங்கிடாதீங்க. வாழ்க்கையில நீங்க என்ன வேணா பண்ணலாம், எந்த வழியை வேணா தேர்ந்தெடுக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்சாலும் சரி, அல்லது நீங்க எவ்வளவுதான் உஷாரா இருந்தாலும் சரி, கஷ்டமான நேரங்களும் பெரிய சவால்களும் தோல்விகளும் எப்பவுமே வரத்தான் செய்யும். இது இந்த வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரொம்ப கஷ்டமான நேரங்கள்லயும் நீங்க தொடர்ந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறதும் உங்க கடைசி இலக்கை, உங்க லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறதும் தான். நடு வழியில பயந்து போய் உங்க தைரியத்தை விட்டுடுறது மிகப்பெரிய கோழைத்தனம். இந்த கஷ்டமான நேரம்தான் மக்கள் உண்மையான நிறத்தையும் அவங்களோட உண்மையான முகத்தையும் காட்டும் ஒரு உரைகள். உங்க வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் உங்க நண்பர்கள் மாதிரியும் நலன் விரும்பிகள் மாதிரியும் தான் தெரிவாங்க. எல்லாரும் உங்க முன்னாடியும் பின்னாடியும் சுத்துவாங்க. ஆனா தலையில ஒரு பெரிய இடி விழும்போதுதான் உண்மையிலேயே யார் உங்க சொந்தம், யார் உங்க கூட நிக்கிறாங்க, யாரோட கேரக்டர் எவ்வளோ ஆழமானதுன்னு நிஜமாவே தெரிய வரும். இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கோங்க. கடல்ல தண்ணி ரொம்ப அமைதியா இருக்கும்போது, வானிலை ரொம்ப சாதகமா இருக்கும்போது, ஒரு பெரிய கப்பலோட சக்கரத்தை, அதாவது ஸ்டியரிங்கை, எந்த அனுபவமும் இல்லாத ஒரு புது ஆள் கூட சுலபமா பிடிச்சு ஓட்டலாம். அந்த நேரத்துல கப்பலை ஓட்டுறது ரொம்ப சுலபமா தெரியும். ஆனா உண்மையான பிரீட்சை எப்போ நடக்கும்னா, கடல்ல பயங்கரமான புயல் அடிக்கும்போது, அலைகள் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கும்போது, தண்ணி அமைதியா இல்லாத போதுதான். அப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்துல கப்பலை கண்ட்ரோல் பண்றதும் அது மூழ்காம சரியான திசையில கொண்டு போறதும் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அதுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ரொம்ப பெரிய தைரியம், ஒரு நல்ல திறமை, ரொம்ப ஆழமான அனுபவம் தேவைப்படும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில வெறும் நல்ல நேரத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு நீங்க சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. கெட்ட மற்றும் கஷ்டமான நேரங்கள்ல நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளையக்கூடியவங்களா இருக்கணும். ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவங்களா மாறணும். வர்ற ஒவ்வொரு புயலுக்கும் முன்னாடி முழு உறுதியோட நீங்க நிக்கணும். நாம எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அதுல நமக்கு சக்சஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம சொந்த எண்ணங்களை பொறுத்தும் விஷயங்களை நாம பார்க்கிற பார்வையை பொறுத்தும் தான் இருக்கு. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அடடா இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே, இது என்னால முடியாது அப்படின்னு நாம நினைச்சிட்டா நம்புங்க, அந்த வேலையில நம்ம தோல்வி கிட்டத்தட்ட 100% உறுதி. அதனால எப்பவுமே உங்க எண்ணங்களை பாசிட்டிவா, நேர்மறையாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேலையோட ஆரம்பத்திலையும் நம்ம எண்ணங்கள் நல்லபடியாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தா, நம்ம சொந்த திறமை மேலையும் நம்ம உழைப்பு மேலையும் நமக்கு முழு நம்பிக்கை இருந்தா, அந்த வேலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா நம்ம எண்ணமே எப்பவுமே நெகட்டிவா, எதிர்மறையாக இருந்தா, நம்ம மனசு எப்பவுமே சந்தேகங்களாலையும் தேவையில்லாத பயத்தாலையும் நிறைஞ்சிருந்தா, ரொம்ப சின்ன, ரொம்ப சுலபமான ஒரு வேலை கூட நமக்கு ஒரு பெரிய மலை மாதிரி கஷ்டமா தெரிய ஆரம்பிச்சிடும்.
அதுல நாம எப்பவுமே சக்சஸ் ஆகவே முடியாது. அதனால எப்பவுமே நல்ல விஷயங்களை நினைங்க. உங்க மனசுக்குள்ள பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. யார் ரொம்ப பாசிட்டிவா எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்க கூடவே இருங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களோட சகவாசம் நேரடியாக நம்ம எண்ணங்கள் மேலதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில கஷ்டமான நேரம் வரும்போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை, அப்புறம் கடவுள் மேல இருக்கிற முழு நம்பிக்கை, இந்த ரெண்டை விட உலகத்துல வேற எந்த பெரிய சப்போர்ட்டும் கிடையாதுன்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். இந்த உலகமே உங்களை விட்டு போனாலும் முன்னாடி போறதுக்கான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுட்ட மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க தனியா இல்ல அப்படிங்கிற முழு நம்பிக்கைய உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு எல்லையற்ற சக்தி தூங்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூடவே நிக்கிறார். உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பெரிய கஷ்டத்தையும் உங்களால சுலபமா கடந்து போக முடியும். நேரம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, உங்க கடமைகளை முழு ஈடுபாட்டோடும் நேர்மையோடும் செய்யுங்க. உங்களுக்கு என்ன கடமையோ அதை முழு ஈடுபாட்டோடும் முழு உண்மையோடும் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதோட முடிவை ரிசல்ட்டை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய இந்த ஈடுபாடும் நேர்மையும் தான் உங்களை எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தும் வெளியே இழுத்து வந்து கடைசியில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸை பெற்றுத்தரும். யாரு தனக்குள்ள தன் மனசளவுல தோத்து போகாம இருக்காங்களோ, யாரு மனதளவுல உள்ள தோல்வியை ஏத்துக்கலையோ, அவங்க தான் வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான மோசமான கட்டத்துல இருந்து கூட பத்திரமா வெளியே வந்து வெற்றியை நோக்கி தங்களோட படிகளை எடுத்து வைப்பாங்க. உண்மையான தோல்வி வெளியில நடக்கிற களத்துல கிடையாது. உண்மையான தோல்வி மனுஷனோட மனசுக்குள்ளதான் இருக்கு. அதனால எப்போ கஷ்டமான நேரம் வந்தாலும் உங்க மனபலத்தை புரிஞ்சுக்கிக்கோங்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த உள்ளுணர்வை, அந்த சக்தியை எழுப்புங்க. இந்த மனபலம்தான் உங்க முழு வாழ்க்கையிலையும் ரொம்ப பெரிய, ரொம்ப நம்பிக்கையான துணை. அது எந்த நிலைமையிலையும் உங்களை ஏமாத்தாது. நீங்க என்ன வேலை செஞ்சாலும், எந்த முயற்சி செஞ்சாலும் அதுல உங்க முழு ஈடுபாட்டை வைங்க. உங்களோட 100% கொடுங்க. கஷ்டமான நேரத்தை பார்த்து பயந்து ஓடாம ஒரு தைரியமான போர் வீரனை போல அதை எதிர்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க இந்த வாழ்க்கையில உண்மையான, எப்பவுமே நிலைச்சு நிக்கிற நிரந்தரமான வெற்றியை அடைய முடியும். உங்க ஆன்மா உள்ளுக்குள்ள இன்னும் சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் வருது. துணியில இருக்கிற அழுக்கை நீக்கிறதுக்கு எப்படி அதை துவைக்கிறதும் சுத்தம் பண்றதும் அவசியமோ, அதே மாதிரி ஆன்மாவை பளபளக்க வைக்கிறதுக்கு கஷ்டங்கள் ரொம்ப அவசியம். அந்த கஷ்டங்களை கடவுள் கொடுத்த ஒரு பிரசாதமா நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதுல இருந்து பெரிய பாடங்களை கத்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருங்க. கஷ்டமான நேரம் வரும்போது யார் தன் மேலையும் தன் திறமைகள் மேலையும் அந்த கடவுளோட கருணை மேலையும் முழு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, உண்மையிலேயே அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். எப்பவுமே நீங்க தனியா இருக்கீங்கன்னு உங்க மனசுல நினைக்காதீங்க. அந்த கடவுள் எப்பவுமே ஒவ்வொரு நொடியும் உங்க கூடவே இருக்காரு. அவர் உங்களுக்குள்ள இருக்காரு. உங்களை சுத்தி இருக்கிற காத்துல இருக்காரு. இயற்கையோட ஒவ்வொரு அணுவிலும் கலந்து இருக்காரு. நீங்க அமைதியாகி அவரை உணரணும், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய போராட்டங்களை, எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கடந்து போறீங்களோ, நீங்க உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையானவங்களாவும், அனுபவம் வாய்ந்தவங்களாவும், ரொம்ப பக்குவமானவங்களாவும், மெச்சூர்டாவும் மாறிடுவீங்க. கடைசியா கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடாம அதை முழு மனசோட ஏத்துக்கிட்டு வரவேற்று அந்த கஷ்டங்களை தாங்கள் முன்னாடி போறதுக்கும் தங்களோட வளர்ச்சிக்குமான ஒரு வாய்ப்பா மாத்திக்கிறவங்களோட கால்களைத்தான் வெற்றி எப்பவுமே முத்தமிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பெரிய சவாலுக்குள்ளேயும் ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கும். யார் தங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை வாழறாங்களோ
அவங்க வழியில எந்த கஷ்டமும் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்க முடியாது. அந்த மனுஷன் ஒவ்வொரு தடையையும் தாண்டி போறதுக்கு ஏதாவது ஒரு புது வழிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவான். தங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த எல்லையற்ற சக்தியை பத்தி யாருக்கு தெரியுமோ, தங்களோட ஆன்மாவோட உண்மையான பலம் யாருக்கு தெரியுமோ, அவங்களுக்கு வெளியில நடக்கிற போராட்டங்களை பார்த்தோ அல்லது உலகத்தோட எந்த பெரிய சவாலை பார்த்தோ எப்பவுமே பயம் வராது. உண்மையான சக்தி எந்த வெளி விஷயத்திலையும் இல்லை, அது தங்களுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுடைய அந்த வலிமையான மன உறுதியால, உங்க திடமான சங்கல்பத்தால, உறுதியான எண்ணத்தால உங்களை நீங்களே ஒரு புது வடிவத்துக்கு மாத்துங்க. உங்களை முன்ன விட இன்னும் சிறப்பானவங்களா மாத்திக்கோங்க. எப்பவுமே உங்க சொந்த விருப்பத்தாலேயோ, உங்க பலவீனங்களுக்கு முன்னாடி மண்டியிட்டோ அல்லது உங்க நெகட்டிவான எண்ணங்களாலேயோ உலகத்துக்கு முன்னாடி உங்களை நீங்களே தாழ்த்திக்க விடாதீங்க. உங்களுடைய ஆசை அது சரியான திசையில இருந்தா அதுதான் உங்க ஆன்மாவோட உண்மையான சிறந்த நண்பன். ஆனா கட்டுப்படுத்த முடியாத எந்த திசையும் இல்லாத உங்க ஆசைதான் உங்க ஆன்மாவோட மிகப்பெரிய எதிரியும் கூட. உங்க மன உறுதி ரொம்ப பாசிட்டிவாகவும் ஒழுக்கத்தோடும் டிசிப்ளினோடும் விவேகத்தோடும் புரிதலோடும் இருக்கும்போது அது வாழ்க்கையில உங்களை ரொம்ப உயரத்துக்கு உங்களோட முன்னேற்றத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். அப்போ அது உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன். ஆனா அதே ஆசை எப்ப கட்டுப்பாட்டை மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி முழு சுயநலத்தோடும் அழிவை நோக்கி போகுதோ, அப்போ அது உங்களை வீழ்ச்சிக்கு, அதாவது அதுல பாதாளத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்போ அது உங்களோட மிகப்பெரிய எதிரியா மாறிடும். தங்களை தாங்களே ஜெயிச்சவங்க, அதாவது தங்களோட சஞ்சலமான மனசையும் தங்களுடைய எல்லா புலன்களையும் முழுசா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த கட்டுப்பாடான ஆசை ஒரு ரொம்ப நல்ல நண்பனா வேலை செய்யும். அது அவங்களுக்கு எப்பவுமே சரியான வழியை காட்டும். ஆனா தங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயர்ந்த ஆன்மாவை, தங்களோட உண்மையான ரூபத்தை அடையாளம் காணாம வெறும் தங்களோட புலன்களுக்கும் சஞ்சலமான மனசுக்கும் அடிமையா வாழறவங்களுக்கு இதே கட்டுப்பாடில்லாத ஆசைதான் அவங்களுடைய மிகப்பெரிய எதிரி. இந்த உலகத்தோட மிகப்பெரிய உண்மை எதுவோ அந்த பரம்பொருள் தன்னைத்தானே ஜெயிச்சவங்களோட மனசுல ரொம்ப சுலபமா வெளிப்படுவார். எந்த நிலைமையிலையும் ஒரே மாதிரி இருக்கிறவங்க, சுகம் துக்கம் ரெண்டுலையும் சமமா இருக்கிறவங்க மற்றும் யாருடைய மனசு ரொம்ப அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கோ அவங்களுக்குள்ள அந்த பரம்பொருள் ரொம்ப சுலபமா தெரிவாரு. அதனால என் நண்பர்களே, எப்பவுமே வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரிய ஆரம்பிக்கும் போதும், வாழ்க்கையோட சவால்கள் சுத்தமா தாங்கிக்க முடியாத அளவுக்கு மாறும்போதும் எப்பவுமே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஆன்மாவோட மறைஞ்சிருக்கிற சக்தியை அடையாளம் காணவும் அதை ரொம்ப ஆழமா உணர்றதுக்குமான ஒரு ரொம்ப விலை மதிப்பற்ற வாய்ப்பை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. நாம உண்மையிலேயே உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம், கஷ்டங்களை தாங்கிக்கிற சக்தி நமக்குள்ள எவ்வளோ அதிகமா இருக்கு, நம்மளோட உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத இந்த கஷ்டமான நேரம்தான் நிஜ ரூபத்துல நமக்கு கத்து கொடுக்குது. சாதாரண சந்தோஷமான நாட்கள்ல நாம ஒருபோதும் அறிஞ்சிக்க முடியாத பலம் இது. கஷ்டங்கள் வர்றது வாழ்க்கையில ரொம்ப இயல்பான சாதாரண ஒரு விஷயம். இதுல இருந்து எந்த மனுஷனாலையும் தப்பிக்க முடியாது. இதை நினைச்சு அழறதுக்கு பதிலா இதை ஒரு சவாலா ஏத்துக்கோங்க. ஏன்னா இந்த கஷ்டமான நேரம்தான் உங்க உண்மையான குணத்தையும் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நிஜமான தைரியத்தையும் உங்க பொறுமையையும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். கஷ்டங்கள் எல்லாமே வானத்துல இருக்கிற மேகங்கள் மாதிரி தற்காலிகமானது தான். அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி, உங்க ஆன்மாவோட சக்தி,
அது எப்பவுமே நிரந்தரமானது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க சக்தியை அடையாளம் கண்டுபிடிச்சு அது மேல முழு நம்பிக்கை வைக்கிறது மட்டும்தான். உங்க மேல நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. கஷ்டங்கள் வரும்போது கூட யாரு தன்னோட எண்ணங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்களோ, எந்த நிலைமையிலையும் யார் தோத்து போக மாட்டாங்களோ அவங்க தான் வாழ்க்கையோட உண்மையான சக்தியை அடையறாங்க. உண்மையிலேயே அவங்க தான் உண்மையான வீரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்தை பத்தி பேசணும்னா, குருக்ஷேத்திர மைதானத்துல மகாபாரத போரோட முதல் நாள் அன்னைக்கு அர்ஜுனன் தன்னோட நண்பரும் கடவுளுமான ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட தன்னோட தேரை 2 படைகளுக்கும் நடுவுல போர்க்களத்தோட மையத்துல கொண்டு போய் நிறுத்தச் சொன்னார். அர்ஜுனன் ஏன் அப்படி கேட்டார்னா, இந்த மாபெரும் போர்ல தான் எந்த போர் வீரர்களுக்கு எதிரா சண்டை போடணுங்கிறத தன்னோட சொந்த கண்களால பார்க்கணும்னு அவர் விரும்பினார். அந்த நேரத்துல அர்ஜுனனுக்கு தேரோட்டியாயிருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தேரை முன்னாடி கொண்டு போய் சரியா பீஷ்மர் மற்றும் அர்ஜுனனோட குருவான துரோணாச்சாரியருக்கு முன்னாடி நிறுத்தினாரு. அர்ஜுனன் தனக்கு எதிராக இருக்கிற எதிரி படையில, அதாவது கௌரவ படையில தன்னோட சொந்த குடும்பத்து ஆளுங்களை பார்த்தப்ப தன்னோட பெரியப்பா, சித்தப்பா, தன்னோட அண்ணன் தம்பிகள், தான் ரொம்ப மதிக்கிற குருமார்கள், அப்புறம் தன்னோட நண்பர்களை எல்லாம் ஆயுதங்களோட போருக்கு தயாரா நிக்கிறத பார்த்தப்ப அவரோட மனசு ரொம்ப ஆழமான பாசத்தாலையும் கருணையாலையும் இரக்கத்தாலையும் நிரம்பிடுச்சு. தன்னோட சொந்தக்காரங்களை பார்த்து அவர் ரொம்ப விரக்தி அடைந்து ஒரு ரொம்ப ஆழமான சோகத்திலையும் டிப்ரெஷன்லையும் மூழ்கிட்டார். அப்போ அந்த சோகத்துல மூழ்கி அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, ஹே கேசவா, இந்த பயங்கரமான போர் எனக்கு வேண்டாம். என்னோட இந்த சொந்தக்காரங்களை, எங்க அண்ணன் தம்பிகளை, என் குருமார்களை எல்லாம் கொன்னுட்டு இந்த ராஜ்யத்தை ஆளணுங்கிற எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசமா போக விரும்புகிறேன். என்னோட சொந்த குடும்பத்து ஆளுங்களோட ரத்தத்தை சிந்தி அவங்கள கொன்னுட்டு எனக்கு கிடைக்க போற இந்த ராஜ்யமும் சுகமும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வெறும் ஒரு மிகப்பெரிய பாவமா மட்டும்தான் இருக்கும். அர்ஜுனன் இப்படி முழுசா பாசத்துல சிக்கிக்கிட்டு போர் செய்ய மறுத்தப்போ, ஒரு சத்திரியனா இருக்கிற தன்னோட தர்மத்திலிருந்து விலகி போறத பத்தி பேசினப்போ, அப்போதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆன்மாவை பத்தியும் சரியான கர்மாவை பத்தியும் தர்மத்தை பத்தியும் வைராக்கியத்தை பத்தியும் பாசத்தை விடுறது அந்த ரொம்ப அற்புதமான மகத்தான உபதேசத்தை கொடுத்தார். அதைத்தான் இன்னைக்கு நாம உலகம் முழுக்க ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படிங்கிற புனிதமான பெயரால தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே ஸ்ரீமத் பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றாரு, யார் தங்களோட கர்மாவை வேலையை செய்யாம இருக்காங்களோ, யார் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து விலகி ஓடுறாங்களோ, தங்களோட தர்மத்துக்கு முதுகு காட்டி ஓடுறாங்களோ, அவங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய கோழைகள். அப்படிப்பட்ட கோழைகளுக்கு தங்களோட சொந்த வீட்லையும் குடும்பத்திலையும் எந்த மரியாதையும் கிடைக்காது. சமூகத்திலையும் அவங்களுக்கு எந்த மதிப்போ மரியாதையோ கிடைக்காது. நேரம் வரும்போதோ அல்லது வரலாறு எழுதப்படும் போதோ அவங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படத்தான் வேண்டி இருக்கும். தன்னோட கடமையிலிருந்து தன்னோட வேலையிலிருந்து விலகி போறதுதான் உலகத்தோட மிகப்பெரிய அதர்மம். கீதையோட முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தர்க்கங்களையும் பேசிக்கிட்டு இருந்தப்போ, போர் செய்யக்கூடாதுங்கிற தன்னோட அந்த தப்பான முடிவை சரின்னு நிரூபிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப தன்னோட வாதங்களை எடுத்து வச்சப்போ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் சத்தமே இல்லாம அமைதியா நின்னு அர்ஜுனன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுன்னு இருந்தார். ஆனா ஸ்ரீ கிருஷ்ணரோட இந்த அமைதியை பார்த்து அர்ஜுனனுக்குள்ள இருந்த தவிப்பும் பதட்டமும் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவரோட கண்கள்ல இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிடுச்சு.
கடைசியில அவர் தன்னோட ஆயுதங்களை முழுசா கீழே போட்டுட்டு கை கூப்பி ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சிட்டாரு. அப்போதான் பகவான் அர்ஜுனனுக்கு கீதையோட அந்த மாபெரும் உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ரொம்ப பெரிய பாடம் கிடைக்குது. பாடம் என்னன்னா, ஒருத்தர் தன்னை ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அகங்காரத்துல திமிர்ல குருடாகி போய் தேவையில்லாத தர்க்கங்களையும் விவாதங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், தன்னோட பிடிவாதத்திலேயே இருக்கிற வரைக்கும், கடவுளா இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான குருவா இருந்தாலும் சரி, அவங்க எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா அதே நபர் தன்னோட அகங்காரத்தை முழுசா விட்டுட்டு ரொம்ப பணிவா வளைஞ்சு கொடுத்து கடவுள்கிட்டயோ அல்லது தன் குரு கிட்டயோ சரணடையும் போது கை கூப்பி அவங்க கிட்ட சரி சரிக்கான வழிகாட்டுதலை கேட்கும்போது, அப்போ அந்த குருவோ அல்லது கடவுளோ அந்த பக்தனோட அல்லது அந்த சீடனோட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை கொடுப்பாங்க. அவனோட மனசுல இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீக்குவாங்க. நம்மளோட நான் அப்படிங்கிற அகங்காரத்தை எப்போ முழுசா விடுறோமோ, உண்மையிலேயே அப்பதான் கடவுளோட நிஜமான அருள் நமக்கு கிடைக்கும். அப்பதான் உண்மையான ஞானம் நமக்கு கிடைக்கும். அர்ஜுனன் கண்ணுள்ள தான் செஞ்சதை நினைச்ச குற்ற உணர்ச்சியாலையும் முழுசா கடவுள்கிட்ட சரணடைஞ்சதாலையும் கண்ணீர் வந்தப்போ, அப்பதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனோட அந்த அறியாமையையும் பாசத்தையும் போக்குறதுக்காக ஆன்மாவோட இரவாத்தன்மையை பத்தியும், ஆன்மா என்னைக்கும் சாகாது, கர்ம யோகத்தை பத்தியும், பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்கிறது, அந்த தெய்வீகமான மாபெரும் உபதேசத்தை அவருக்கு கொடுத்தார். புனிதமான கீதையில பகவான் அர்ஜுனனுக்கு கர்மா செயல் மற்றும் கடமை பொறுப்பு இதோட முக்கியத்துவத்தை ரொம்ப விளக்கமாவும் ஆழமாவும் சொல்லி இருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, ஹே அர்ஜுனா, எழுந்திரு, உன்னோட இந்த குருட்டு பாசத்தையும் இந்த கோழைத்தனத்தையும் எப்பவுமே தூக்கி எறிஞ்சிட்டு உன்னோட கர்மா என்னவோ அதை செய். உன்னோட சத்திரிய தர்மத்தை, ஒரு போர் வீரனின் தர்மத்தை காப்பாத்து. எல்லா விதமான தேவையில்லாத பாசத்தையும், உன் குடும்பத்து மேல இருக்கிற இந்த பற்றுதலையும் அட்டாச்மெண்ட் விட்டுடு. இந்த பூமியில தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த தர்ம போரை செய். அர்ஜுனன் மறுபடியும் தன்னோட மனசுல இருந்த சந்தேகத்தை கேட்டு சொல்றாரு, ஹே மதுசூதனா, நீங்களே எனக்கு சொல்லுங்க, நான் ரொம்ப மதிக்கிற அந்த பீஷ்ம பிதாமகர் மேலையும், என் மரியாதைக்குரிய குரு துரோணாச்சாரியர் மேலையும் என்னோட கூர்மையான அம்புகளால எப்படி தாக்குதல் நடத்துவேன்? என்னோட சொந்தக்காரங்க மேலையும், திருதராஷ்டிரனோட பசங்க கௌரவர்கள் மேலையும், என் சொந்த பந்தங்கள் மேலையும் நான் எப்படி ஆயுதத்தை தூக்குவேன்? இவங்க எல்லாரையும் கொன்னுட்டு இரத்தக்கரை படிஞ்ச இந்த ராஜ்யத்தையும் செல்வத்தையும் நான் கண்டிப்பா அடைய விரும்பல. அர்ஜுனனோட இந்த ரொம்ப மனசை உருக்கிற உணர்ச்சிகரமான கேள்விகளுக்கு பதிலா ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப தெளிவான வார்த்தைகள்ல சொல்றாரு, ஹே அர்ஜுனா, நிஜமாவே யார் கவலைப்பட தகுதியானவங்க இல்லையோ அவங்களுக்காக நாம எப்பவுமே கவலைப்படவோ துக்கப்படவோ கூடாது. யார் தெரிஞ்சுக்கிட்டே அதர்மத்துக்கு துணை போறாங்களோ, யார் அநியாயத்தோட பக்கம் போய் நிக்கிறாங்களோ, அவங்களுக்காக நம்ம மனசுல எந்த விதமான துக்கமோ பாசமோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. அவங்க நமக்கு எவ்வளவுதான் பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவுதான் மரியாதைக்குரியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல தர்மத்தை காப்பாத்துறது தான் உன்னோட மிகப்பெரிய கடமை, உன்னோட மிகப்பெரிய வேலை. அதனால நீ இந்த போரை எந்த சூழ்நிலையிலையும் கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். யாரை நீங்க உங்க சொந்தம்னு நினைச்சீங்களோ அவங்க உங்களை வெறும் ஒரு ஆப்ஷன் தான் பாக்குறாங்கன்னு உங்களுக்கு புரியும் போதுதான் வாழ்க்கை ரொம்ப அதிகமா வலி கொடுக்கும். சில நேரங்கள்ல மனுஷன் எவ்வளவு தூரம் சோர்ந்து போயிடுவான்னா, அவன் எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
உங்களோட கண்ணீரை நீங்களே தொடச்சிக்கிட்டு இனிமே யார் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அன்னைக்கு தான் வாழ்க்கை ஒரு புது ரூபத்தை எடுக்கும். சில சமயம் இப்படி கூட நடக்கும். உங்களோட சம்பந்தப்பட்டவங்க நீங்க மாறுறத பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க மாற முயற்சி பண்ணல, உடையாம தப்பிக்க முயற்சி பண்றீங்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. வாழ்க்கை உங்களை அடிக்கடி நீங்க முதல்ல வலிய உணர்ந்த இடத்துக்கே கூட்டிட்டு போகும். ஏன்னா அந்த இடத்தை இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தாண்டி போகணுங்கிறதுக்காக. உண்மைய சொன்னா உறவுகள் முறிஞ்சிடுமேன்னு நினைச்சு பல சமயம் மனுஷன் அமைதியாகிடுவான். ஆனா அந்த அமைதிதான் அவனை உள்ளுக்குள்ள ரொம்ப அதிகமா அரிச்சிடும். வாழ்க்கையோட ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நீங்க எங்க அவங்கள விட்டு தூரமா போயிடுவீங்களோங்கிற பயம் இருக்கும்போது மட்டும்தான் பல பேர் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஒருத்தரை இழந்துட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா உங்களை நீங்களே இழந்துட்டீங்கன்னா அதை விட பெரிய நஷ்டம் வேற எதுவுமே இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம் கண்டிப்பா வரும். சில உறவுகள் மனசுல தங்கிடும். ஆனா வாழ்க்கையிலிருந்து அவங்கள விலக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவங்க உங்களை உள்ளுக்குள்ள முழுசா காலி பண்ணிடுவாங்கன்னு வாழ்க்கை மெதுவா உங்களுக்கு புரிய வைக்கும். சில நேரம் மனுஷன் எவ்வளவு தூரம் உடைஞ்சு போயிடுவான்னா அவனால சந்தோஷத்தையே உணர முடியாது. யாரு தன்னோட கஷ்டத்தை பலவீனமா நினைச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு மட்டும்தான் அவன் பார்ப்பான். வாழ்க்கை திடீர்னு எல்லாத்தையும் மாத்தும் போதுதான் ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியும். சில சமயம் இப்படி கூட நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தரை பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்க நம்பிக்கைய ரொம்ப சாதாரணமா நினைப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய வலியா மாறிடும். வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான உண்மை என்னன்னா, சில பேர் உங்க கதையோட ஒரு பகுதியா வந்து யார் மேல மனசு திறந்து நம்பிக்கை வைக்க கூடாதுங்கிறத உங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வாழ்க்கை பல நேரங்கள்ல சில கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கும். அதுக்கான பதிலை நீங்க தேடி கண்டுபிடிச்சாலும் உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. ஏன்னா வலி பதில்களோட சம்பந்தப்பட்டதில்லை, அது அனுபவத்தோட சம்பந்தப்பட்டது. சில நேரம் மனுஷன் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பான்னா சிரிக்கிறது கூட அவனுக்கு ஒரு கடமை மாறி ஆகிடுமே தவிர அது சந்தோஷத்தோட அடையாளமா இருக்காது. நீங்க எங்க ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ அங்கதான் வாழ்க்கை அடிக்கடி அடி கொடுக்கும். ஏன்னா மனசை திறக்கிறதுக்கு முன்னாடி நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான. சில சமயம் உங்களோட சொந்த எண்ணங்களையே உங்க எதிரியா நீங்க நினைக்கிற ஒரு நேரமும் வரும். ஏன்னா அதே எண்ணங்கள் தான் உங்களை ராத்திரி முழுக்க தூங்க விடாம விழிச்சிருக்க வைக்கும். நீங்க ஒருத்தரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தீங்களோ அவர் என்னைக்கும் அந்த அளவுக்கு இருந்ததே இல்லைன்னு நீங்க உணரும் போதுதான் வாழ்க்கை உங்களை ரொம்ப அதிகமா மாத்திடும். சில நேரம் மனுஷன் எந்த அளவுக்கு அமைதியாக வேண்டி இருக்கிறோம்னா அவனோட அந்த அமைதியே அவனோட கதையா மாறிடும். ஆனா அந்த கதைய யாருமே படிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. சில பேர் வெறும் தடையா மட்டும்தான் வருவாங்களே தவிர சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் சரியான முடிவுன்னு வாழ்க்கை ரொம்ப மெதுவா உங்களுக்கு உணர்த்தும். உங்க உணர்வுகளை எவ்வளவு நாள் தான் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு நடப்பீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிற ஒரு தருணம் கண்டிப்பா வரும். நீங்க பயந்த அதே பாதைகள்ல வாழ்க்கை உங்களை அடிக்கடி கூட்டிட்டு போகும். அப்போதான் உங்களோட சொந்த தைரியத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சில நேரம் மனுஷன் அவ்வளவு வலிகளை தாங்கி இருப்பான். புதுசா எந்த வலியும் அவனை உடைக்காது. சும்மா மரத்து பற்றி வைக்கும். ஒவ்வொரு கதையையும் புரிஞ்சிக்க வார்த்தைகள் தேவையில்லை. பல நேரங்கள்ல கண்களே எல்லாத்தையும் சொல்லிடும்னு வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. நீங்க யாருக்காகவோ ரொம்ப அதிகமா மாறி போய் ஒரு நாள் உங்களை நீங்களே அடையாளம் கண்டுபிடிக்க கஷ்டப்படுற அளவுக்கு கூட சில சமயம் நடந்துடும். உங்க சொந்த முடிவுகளோட விளைவுகளை நீங்களே சந்திக்க வேண்டி வரும்போதும் உங்களை யாருமே புரிஞ்சுக்க ஆள் இல்லாத போதும் தான் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்கும். யாருக்காக ரொம்ப அதிகமா முயற்சி செஞ்சோமோ அவங்களே நம்மளை ரொம்ப குறைவா புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நினைச்சே மனுஷன் உடைஞ்சு போயிடுவான்.
வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புது முகத்தை காட்டுது. ஆனா சில முகங்களோட உண்மையை புரிஞ்சிக்க ஒரு முழு ஆயுசுமே தேவைப்படுது. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிற முயற்சியில உங்களை நீங்களே ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டு திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு தோன்ற அளவுக்கு கூட சில சமயம் நடந்துட்டுடும். உங்களை உள்ளுக்குள்ள அரிச்சிட்டு இருக்கிற அந்த பழைய நினைவுகளை தூக்கி போடும்போதுதான் வாழ்க்கை அழகாகும். சில நேரம் மனுஷன் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான்னா தன்னோட வலியை மறைக்கிறதுக்காக சிரிக்க கூட கத்துக்குவான். அப்போதான் உலகம் அவனோட பலவீனத்தை பார்க்காதுன்னு நினைப்பான். நீங்க பிரியவே மாட்டீங்கன்னு நினைச்ச சில கிட்ட இருந்து கூட வாழ்க்கை உங்களை தூரமா பிரிச்சிடும். ஆனா அந்த பிரிதல் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தும். எல்லாருமே உங்க மேல இறக்கப்படுறவங்க கிடையாது. சில பேர் நீங்க எப்போ கீழே விழுவீங்கன்னு பார்க்கறதுக்காகவே வருவாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிற ஒரு தருணமும் வரும். வாழ்க்கை சில சமயம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்க முன்னாடி வைக்கும். அங்க நீங்க நினைச்சாலும் பின்னாடி போக முடியாது. முன்னாடி போறது மட்டும்தான் ஒரே வழியா இருக்கும். சில நேரம் மனுஷன் எவ்வளவு தூரம் குழம்பி போயிடுவான்னா அவன் மற்றவங்களுக்காக வாழறானா இல்ல தன்னைத்தானே தேத்திக்க முயற்சி பண்றானான்னு அவனுக்கே புரியாது. யாருமே சொல்லாம மனசுக்குள்ள இறங்கி மனுஷனை உள்ளுக்குள்ளேயே மாத்துறதுதான் வாழ்க்கையோட ரொம்ப அமைதியான பாடம். சில சமயம் நீங்க யாரையும் இழக்க மாட்டீங்க. ஆனா அவங்களோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அந்த உண்மை அந்த உறவை விட ரொம்ப அதிகமா வலி கொடுக்கும். உங்க ஆதரவு எல்லாமே கை நழுவி போனதுக்கு அப்புறமும் நீங்க உங்களை சமாளிக்கும் போதுதான் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அதிகமான சக்தியை கொடுக்கும். சில நேரம் மனுஷன் எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருப்பான்னா ஒரு சின்ன விஷயம் கூட அவனுக்கு பழைய எல்லா வலியையும் ஞாபகப்படுத்திடும். உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும்னு நினைச்ச குரல்கள் கிட்ட இருந்து கூட வாழ்க்கை உங்களை தள்ளி வைக்கும். ஏன்னா அந்த குரல்கள் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக்கிட்டு இருக்கும். நீங்க உங்களுக்கு என்னென்னவோ கொடுத்துக்கிட்டீங்க. ஆனா உலகம் அதை உங்களுக்கு என்னைக்கும் திருப்பி கொடுக்கவே இல்லைன்னு நீங்க உணர்ற ஒரு தருணமும் வரும். விட்டு விலகிறது முக்கியம்னு தெரிஞ்சும் உங்க மனசு திரும்ப திரும்ப பின்னாடி பார்க்கிறது தான் வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம். பல வருஷங்களா மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருந்த வலிகளே இப்ப பதிலா மாறி நிற்கும் போது சில நேரம் மனுஷன் அந்த கேள்விகள்லயே தொலைஞ்சு போயிடுவான். நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கும்போதுதான் வாழ்க்கை பலமுறை தன் முடிவுகளுக்கான கணக்கை உங்ககிட்ட கேட்கும். அப்போதான் உங்களோட உண்மையான மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும். ஒருத்தர் பேசுற பேச்சை விட அவங்களோட மாறுங்குணத்தை பார்த்துதான் நீங்க அவங்கள விட்டு விலகிடுவீங்க. ஏன்னா அந்த மாறுங்குணம் தான் உங்களை உள்ளுக்குள்ள முழுசா காலி பண்ணிடும். உங்க பலத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவே சில பேர் உங்ககிட்ட வருவாங்கன்னு வாழ்க்கை மெதுவா உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். தன் மனசுக்குள்ள கட்டியிருக்கிற சுவத்திலேயே மனுஷன் ரொம்ப தொலைஞ்சு போயிடுவான். அப்ப வெளி உலகமே அவனுக்கு ஒரு பெரிய பாரம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லார்கிட்டையும் எமோஷனலா பேசுறது உங்களை பலவீனமாக்காது. ஆனா தப்பான ஆளுங்க கிட்ட பேசுறது உங்களை பலவீனமா உணர வைக்கும். இதுவும் வாழ்க்கையோட ஒரு உண்மைதான். உங்களோட சொந்த எதிர்பார்ப்புகள்ல இருந்தே நீங்க தப்பியோட நினைக்கிற ஒரு நேரமும் வரும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப பெரிய பாரமா மாறும். வாழ்க்கை உங்களை நீங்களே ஒரு புது கோணத்துல பார்க்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்பதான் இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ அறியாமையில இருந்தீங்கன்னு புரிஞ்சுக்குவீங்க. திரும்பி பார்க்கிறதே பயமா இருக்கிற அளவுக்கு மனுஷன் மாறிடுவான். ஏன்னா கடந்து போன அந்த காலம்தான் அவனோட மிகப்பெரிய பரீட்சையா இருந்திருக்கும். மக்கள் உங்க கதையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வசதியா இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்களை எடை போடுவாங்க. இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மை. நீங்க வாழ்க்கையில ரொம்ப தூரம் முன்னாடி வந்திருப்பீங்க. ஆனா இன்னும் காயமே ஆறாத மாதிரி உங்க மனசு பழைய வலியிலேயே நிக்கிறதும் சில சமயம் நடக்கும். வாழ்க்கை சில சமயம் ரொம்ப அமைதியாகிடும். உங்க இதய துடிப்பு கூட உங்களுக்கு புரியாது. ஆனா அந்த அமைதி தான்
உங்களை உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல கூட்டிட்டு போகும். ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இந்த மனுஷன் உடைஞ்சு போறதில்லை. அவரு என்னைக்கும் போகவே மாட்டாருன்னு நினைச்சதுனால தான் அவன் உடைஞ்சு போறான். யார்கிட்ட இருந்து நீங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமான வலியை கொடுப்பாங்க. இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய முரண்பாடு. நீங்க ஜெயிக்க விரும்பாததுனால விவாதம் செய்யாம இருக்க மாட்டீங்க. உங்க மன நிம்மதியை இழக்க விரும்பாததுனால தான் நீங்க அமைதியா இருப்பீங்க. எல்லா உறவுகளும் மனசார உருவாக்கப்படுறதில்ல. பல உறவுகள் நேரத்தை கழிக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்படுதுன்னு நீங்க உணரும்போது தான் வாழ்க்கை மாறும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, மனசை நிலையா வச்சுக்கோங்க. ஏன்னா மனசு சிதறி இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு காயமா மாறும். ஆனா மனசு உறுதியா இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கண்ணுக்கு தெரியும். சில நேரம் மனுஷன் உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அமைதியா போயிடுவான்னா அவனோட அந்த அமைதி வார்த்தைகளை விட ரொம்ப கனமா தெரிய ஆரம்பிச்சிடும். உணர்வுகள் யாருக்கும் எந்த கேரண்டியும் தராதுன்னு நீங்க கத்துக்கணுங்கிறதுக்காக நீங்க ரொம்ப பக்கத்துல வச்சுக்க நினைச்ச ஆளுங்க கிட்ட இருந்து கூட வாழ்க்கை பல சமயம் உங்களை தள்ளி வைக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா வலி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா நீங்க உடைஞ்சு போனாலும் தொடர்ந்து அதே இடத்துல நிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு தருணம் வரும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்னை எடுத்துக்கும். ஆனா பதிலுக்கு யார் மனசார உங்க கூட இருக்காங்க, யார் அவங்க தேவைக்காக இருக்காங்கன்னு ஒரு புரிதலை கண்டிப்பா கொடுக்கும். மற்றவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டே தன்னோட சொந்த உணர்வுகளை கவனிக்காம விட்டுட்டோமேன்னு மனுஷன் சில சமயம் உணருவான். எதை நீங்க ரொம்ப காலமா உண்மைன்னு ஏத்துக்க மறுத்தீங்களோ அதை தான் வாழ்க்கை அடிக்கடி உங்களுக்கு காட்டும். அந்த உண்மையை எதிர்கொள்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தரை இழந்துட்டோமேன்னு நீங்க கவலைப்படாம அவர் உங்களை ஒருபோதும் தன் மனசுக்குள்ள வைக்கவே இல்லையேன்னு நினைச்சு கவலைப்படுறது கூட சில சமயம் நடக்கும். மக்கள் உங்க வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆனீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு உணரும்பொழுது தான் வாழ்க்கை ரொம்ப ஆழமா தெரிய ஆரம்பிக்கும். சில நேரம் மனுஷனுக்கு வர களைப்பு உடம்புனால வரதில்லை. பல வருஷங்களா மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த பதில்களை தேடுறதுனால வருது. நீங்க எந்த வழியிலிருந்து தப்பியோட நினைச்சீங்களோ அந்த வழியிலேயே வாழ்க்கை உங்களை பல சமயம் கூட்டிட்டு போகும். அப்பதான் உங்க உண்மையான தைரியத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சில நேரம் நீங்க யாரையும் நம்ப பயப்பட மாட்டீங்க. ஆனா பழசு மாதிரி திரும்பவும் உடைஞ்சு போறதை நீங்க விரும்ப மாட்டீங்க. எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பதில்கள் தூரமா போறதுல இருக்குன்னு வாழ்க்கை மெதுவா உங்களுக்கு உணர்த்தும். சில நேரம் மனுஷன் எந்த அளவுக்கு மாறிடுவான்னா தன்னை தானே தேத்திக்கிறதுக்கு அவனுக்கு எந்த குரலும் தேவைப்படாது. அவனே தனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா மாறிடுவான். சில பேர் உங்களை இழக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு உங்க மேல அன்பில்லைன்னு கிடையாது. உங்க மதிப்பை அவங்க புரிஞ்சுக்க ரொம்ப தாமதமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட ரொம்ப அமைதியான உண்மை. இவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களை நீங்களே எங்கேயோ தொலைச்சிட்டீங்கன்னு தோணும். நீங்க உட்கார்ந்து யோசிக்கிற அந்த கட்டத்துக்கு வாழ்க்கை பல சமயம் உங்களை கொண்டு வரும். அந்த தருணம் தான் உங்களை ஒரு புது திசையை தேட கட்டாயப்படுத்தும். ஒரு காலத்துல தன் மனசையே கிழிச்ச விஷயங்களை கூட மனுஷன் சிரிச்சுக்கிட்டே தட்டி கழிக்கிற அளவுக்கு உடைஞ்சு போயிருப்பான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்றது அவசியம் இல்லைன்னு அவன் கத்துக்கிட்டான். மக்கள் மாறி போறதை நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இனிமையா பேசுற எல்லா முகமும் நம்பிக்கைக்கு தகுதியானவங்க இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கும் பொழுது தான் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அதிகமான பாடத்தை சொல்லி கொடுக்கும். ஒருத்தரை உங்க உலகமா நினைக்கும் போது இந்த உலகம் ஒருத்தரை மட்டுமே வச்சு சுத்துறது இல்லைன்னு அந்த நபரே உங்களுக்கு புரிய வைக்கும் தருணமும் வாழ்க்கையில நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில உண்மைகளை
வாழ்க்கை பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு காட்டும். அந்த உண்மை உங்களை உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்திடும்னா, அடுத்த முறை உடையறதுக்கு முன்னாடி நீங்க 100 தடவை யோசிப்பீங்க. தன்னோட இருப்புக்கே எந்த மரியாதையும் தராத ஆட்களுக்காக ரொம்ப காலம் தன்னைத்தானே வருத்திக்கிட்டோம்னு மனுஷன் உணருவான். அந்த உணர்வு தான் ஒரு ரொம்ப ஆழமான பாடமா மாறி மனசுல குத்தும். எல்லா உறவும் பாரம் இல்லை, ஆனா சில உறவுகளை சுமந்து சுமந்து நீங்களே பாரமா மாறிடுவீங்க. உங்களை நீங்களே காப்பாத்திக்க அந்த உறவுகளை தூக்கி போடுறது தான் மிகப்பெரிய தைரியம்னு நீங்க புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கை மாறிடும். உங்க சொந்த வீட்டிலேயே நீங்க ஒரு அந்நியன் மாதிரி உணரக்கூடிய ஒரு தருணம் வரும். ஏன்னா மக்கள் உங்க உணர்வுகளை மதிக்க மறந்துட்ட இடத்துல உங்க மனசு இருக்காது. நீங்க மக்கள் மேல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்க மேல உண்மையா இருக்க மாட்டாங்கன்னு வாழ்க்கை அடிக்கடி உங்களுக்கு காட்டும். அந்த வித்தியாசம்தான் உங்களை உள்ளுக்குள்ள ரொம்ப மெதுவா ஒரு பக்குவமான ஆளா மாத்திடும். மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்துல உங்களை நீங்களே தேட வேண்டி வரும். ஏன்னா உங்களுக்கான தேவைகள் என்னங்கிறத நீங்களே மறந்துருப்பீங்க. பல வருஷங்களா யாருகிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்த உங்களோட வலிகளை நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் வாழ்க்கை ரொம்ப உண்மையா தெரியும். ஒருத்தரை இழந்துட்டோமேன்னு கவலைப்படாம அவரை சரியா புரிஞ்சுக்க நம்ம எனர்ஜிய இவ்வளவு வீணடிச்சிட்டோமேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுற ஒரு கட்டமும் வரும். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்காது, ஆனா ஒவ்வொரு முடிவுலையும் கண்டிப்பா ஒரு பாடம் மறைஞ்சிருக்கும். அது உங்க எண்ணத்தையே முழுசா மாத்திடும்னு வாழ்க்கை திரும்ப திரும்ப உங்களுக்கு உணர்த்தும். ஒரு கட்டத்துல மனுஷன் ரொம்ப சோர்ந்து போய் அவனுக்கு மற்றவங்களோட தேவை இல்லாம தன்னோட சொந்த தேவையே ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அப்போதான் முதல் முறையா தனக்காக நேரத்தை செலவிடுறதோட அருமை அவனுக்கு புரியும். ஒவ்வொரு சிரிப்பும் சந்தோஷம் கிடையாது. பல நேரங்கள்ல அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கப்படுற வழிகளோட முகமூடின்னு நீங்க புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கை ரொம்ப ஆழமா மாறிடும். சில விஷயங்களை சரியான இடத்துல பேசாம தப்பான இடத்துல பேசிட்டோமேன்னு தோணும். அந்த ஒரு தப்பு தான் உறவுகளை மாத்திருச்சுன்னு உங்களை நீங்களே தேத்திக்கிற ஒரு நேரமும் வரும். எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்ச ஆளுங்களை வாழ்க்கை பலமுறை மாத்திடும். அப்படி துணையா இருந்தவங்க மாறும்போதே நீங்க தனியா நிக்கிறதுக்கான பலத்தை தெரிஞ்சுக்குவீங்க. சில நேரம் மனுஷன் எந்த அளவுக்கு அமைதியாகிடுவான்னா அவனோட அமைதியே அவனோட வலியோட முழு கதையா மாறிடும். அந்த கதைய மனசார அடிபட்ட ஒருத்தரால மட்டும்தான் படிக்க முடியும். நீங்க பலவீனமா இல்லாம பலவீனமா தெரியும் போதுதான் வாழ்க்கை உங்களை ரொம்ப அதிகமா சோதிக்கும். உலகமும் அந்த பலவீனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணும். உங்களை தாங்கிக்க யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. உங்களை ஜட்ஜ் பண்ணாம உங்க பேச்சை கேட்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு தேவைன்னு நீங்க புரிஞ்சுக்கிற ஒரு தருணம் வரும். அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். பின்னாடி திரும்பி பார்க்க வலிக்குது, முன்னாடி போக பயமா இருக்குன்னு வாழ்க்கை பல சமயம் உங்களை ஒரு முட்டுச்சந்தில கொண்டு போய் நிறுத்திடும். இந்த 2 உணர்வுகளுக்கு நடுவுல தான் உங்களோட உண்மையான தைரியத்தை நீங்க அடையாளம் காண ஆரம்பிப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப அதிகமா கஷ்டங்களை தாங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவரோட நம்பிக்கை ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு புது விஷயமும் அவருக்கு பழைய காயங்களை ஞாபகப்படுத்திடும். யாருக்காக நீங்க உலகத்தையே விட்டீங்களோ அவங்க உங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட நிக்க தயாராக இல்லைன்னு நீங்க திடீர்னு ஒரு நாள் உணரும் போதுதான் வாழ்க்கை அதோட உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டும். ஒருத்தர் முன்னாடி உங்க முழு உண்மைகளையும் நீங்க வெளிப்படுத்தினாலும் நீங்க அவங்களுக்கு ஒரு வெறும் பாடமா மட்டுமே மாறிடுறதும் சில சமயம் நடக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அதாவது நம்மளோட சொந்த தவறுகள்ல இருந்து கத்துக்கிறது ஒரு மனுஷனோட மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான அனுபவம். மனுஷன் தப்பு பண்றது சாதாரண விஷயம்தான். தப்பு பண்றது மனித இயல்பு.
எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்புகள்ல இருந்து எந்த பாடமும் கத்துக்காம அதே தப்பை திரும்ப திரும்ப பண்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். வாழ்க்கையில நீங்க ஒரு முறை ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலத்துல அதே மாதிரி தப்பு திரும்பவும் நடக்காம இருக்க நீங்க ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க முடியும். இந்த தவறுகள் உண்மையிலேயே உங்க எண்ணங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்து அதை ஒரு புது திசையை நோக்கி கூட்டிட்டு போகும். தவறுகள்னால நீங்க யோசிக்கிற வட்டமே ரொம்ப பெருசாயிடும். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த தப்பு ஏன் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, எதிர்காலத்துல இந்த தப்பு திரும்பவும் நடக்காம இருக்க நாம என்ன செய்யணும் அல்லது என்ன புது முடிவை எடுக்கணும் அப்படின்னு உங்களால ரொம்ப தெளிவா அனலைஸ் ஆராய்ச்சி பண்ண முடியும். வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தப்பும் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், குரு. ஆனா அதுக்கு நாம திறந்த மனசோட அந்த தப்புல இருந்து கத்துக்க தயாரா இருக்கணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமான ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தைகள். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ அதுவும் உங்க நல்லதுக்கு தான். நாளைக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதோ அதுவும் உங்களுக்கு சரியானது தான். பகவானோட இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு எவ்வளவு சுலபமாகவும் நம்ம மனசுக்கு எவ்வளவு நிம்மதி தரக்கூடியதாகவும் இருந்தாலும் இந்த எண்ணத்தை நம்ம நிஜ வாழ்க்கையில முழுசா கடைபிடிக்கிறதும் ரொம்ப மோசமான சூழ்நிலையில கூட இத உண்மையாவே உணர்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். குறிப்பா நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே ஏதாவது ரொம்ப தப்பா நடக்கும்போது இந்த விஷயத்தை ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நமக்கோ அல்லது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ இந்த உலகத்துல ஏதாவது பெரிய அநியாயம் நடக்கும்போது, ஏதாவது ரொம்ப ஆழமான துக்கமோ அல்லது ஒரு பெரிய ஆபத்தோ திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நிக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பொறுமையோட அணை உடையும். அப்போ பகவானோட இந்த வார்த்தைகள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அந்த பயங்கரமான கஷ்டமான நேரத்துல நம்ம மொத்த உலகமே தலைகீழா மாறிட்ட மாதிரியும் எல்லாமே அழிஞ்சு தப்பா போயிட்ட மாதிரியும் நமக்கு தோணும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதிராக மட்டும்தான் நடக்குது. நம்ம தலையெழுத்தே அதிர்ஷ்டமே நம்மள விட்டு போயிருச்சுன்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு ரொம்ப சுயநலவாதியாகவும் காரியக்காரனாகவும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவான். ஆனா என் நண்பர்களே, இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்ற முடியாத உண்மை இதுதான். நமக்கு ரொம்ப கெட்டது நடக்கும்போது, நம்ம மனசுல ரொம்ப ஆழமான காயம் படும்போது, நமக்கு வேண்டிய ஒருத்தரே நமக்கு பெரிய துக்கத்தையோ அல்லது ஒரு பெரிய ஏமாற்றத்தையோ கொடுக்கும்பொழுது அந்த சம்பவமோ அல்லது அந்த நபரோ அவங்களுக்கே தெரியாம வாழ்க்கையோட மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளும் நம்மள அழ வைக்கிற துக்கமான அனுபவங்களும் தான் உண்மையிலேயே நம்மள உள்ளுக்குள்ள ஒரு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்துது. இந்த துக்கங்கள் தான் நமக்குள்ள சகிப்புத்தன்மையையும் நிறைய பொறுமையையும் சபூர் உலகத்தை புரிஞ்சுக்கிற ரொம்ப ஆழமான ஒரு அறிவையும் உருவாக்குது. இந்த கஷ்டங்களுக்கு அப்புறம்தான் இந்த வாழ்க்கையோட உண்மையான யதார்த்தத்தை, அந்த கசப்பான உண்மையை நம்ம ரொம்ப தெளிவாகவும் சுத்தமாகவும் பார்க்க முடியும். இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு அம்மா தன்னோட உடம்பு சரியில்லாத குழந்தைய குணப்படுத்துறதுக்காக ஒரு ரொம்ப கசப்பான மருந்தை கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு அந்த மருந்தோட டெஸ்ட் கொஞ்சமும் பிடிக்காம இருக்கலாம். அந்த குழந்தைக்கு மருந்தை பார்த்த உடனே அழுகை வரலாம், கத்தலாம், அந்த மருந்தை தூக்கி போட முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த அம்மா தன் மனசை கல்லாக்கிட்டு அந்த மருந்தை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கசப்பான மருந்தால மட்டும்தான் தன் குழந்தையோட அந்த பயங்கரமான நோய் குணமாகும்னும், அந்த மருந்துல தான் தன் குழந்தையோட நிஜமான நல்லது அடங்கி இருக்குன்னும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான்
நம்ம வாழ்க்கையில வர ரொம்ப பெரிய கஷ்டங்களும் ஆழ வைக்கிற துக்கங்களும் நமக்கு பிடிக்காத சில மோசமான சம்பவங்களும் பல நேரங்கள்ல நம்ம நல்லதுக்காகத்தான் நடக்குது. அந்த கஷ்டமான நேரத்துல இது நமக்கு கொஞ்சமும் புரியலனா கூட இதுதான் உண்மை. எந்த வாழ்க்கை பாடங்களை நாம சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்த நாட்கள்ல கத்துக்கவே முடியாதோ அந்த ரொம்ப பெரிய கசப்பான பாடங்களை இந்த கஷ்டங்கள் தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. உண்மையிலேயே நமக்கு ஏதாவது ரொம்ப கெட்டது நடக்கும்போது அந்த கெட்ட நேரம் வாழ்க்கையோட ஒரு கண்ணாடியை நமக்கு காட்டும். இந்த உலகத்துல நாம யாரை நம்ம சொந்தம்னு நினைச்சிருந்தோம், நிஜமாவே யாரை நம்ம சொந்தம்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறத அது நமக்கு கத்துக் கொடுக்கும். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் நம்மளை ஏமாத்தும் போதோ அல்லது நம்மளோட உண்மையான உணர்வுகளை ரொம்ப மோசமா காயப்படுத்தும் போதோ அப்போதான் நம்ம கண்ணுல கட்டியிருந்த அந்த மாயங்கிற துணி விலகும். யாருக்காக நாம நம்ம உசுரையே கொடுக்கிற அளவுக்கு இறங்கி போனாமோ, இவ்வளவு விஷயங்கள் பண்ணாமோ, யார் மேல கண்ணை மூடிக்கிட்டு குருட்டுத்தனமா நம்பிக்கை வச்சிருந்தோமோ அவங்க மனசுக்குள்ள வேற எதையோ நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்போதான் நமக்கு புரியும். அவங்களோட உண்மையான நோக்கங்கள் முற்றிலும் வேறானதா இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும். உண்மை என்னன்னா நண்பர்களே, இந்த உலகத்துல முக்கால்வாசி மனுஷங்க தங்களோட உண்மையான முகத்துக்கு மேல ரொம்ப அழகான ஒரு மாஸ்க முகமூடியை போட்டுக்கிட்டு தான் சுத்துறாங்க. சில பேர் முகத்துல அப்பாவித்தனமான முகமூடியை போட்டுக்கிடுவாங்க, சில பேர் உண்மையான நட்புங்கிற முகமூடியை போட்டுக்கிடுவாங்க, இன்னும் சில பேர் முழு நேர்மைங்கிற முகமூடியை போட்டுக்கிடுவாங்க. ஒரு மனுஷனோட அந்த உண்மையான குணத்தை ஒரு கஷ்டமான நேரம்ங்கிற உரைகளில் வச்சு சோதிச்சு பார்க்கிற வரைக்கும் உங்களால ஒருபோதும் அவங்கள சரியா அடையாளம் காணவே முடியாது. ஒரு மனுஷனை சோதிச்சு பார்க்கிற அந்த வாய்ப்பு பெரும்பாலும் வாழ்க்கையோட சூழ்நிலைகள் திடீர்னு மாறும்போதுதான் கிடைக்கும். குறிப்பா உங்க கெட்ட நேரம் வரும்போதோ அல்லது எதிரில் இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ தான் இது நடக்கும். உங்களை வச்சு என்னென்ன லாபம் சம்பாதிக்க முடியுமோ, உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது வரைக்கும் அவங்க உங்க சுத்தி ஒரு தேனீ மாதிரி சுத்தி சுத்தி வருவாங்க. ராத்திரியும் பகலும் உங்களை பொய்யா புகழ்ந்து தள்ளுவாங்க. நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எந்த அன்னைக்கு அவங்களுக்கான லாபம் முழுசா முடிஞ்சு போகுதோ அல்லது உங்களை விட பெட்டரான ஒரு ஆள் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்களோ அப்போ அவங்க பெரும்பாலும் பச்சோந்தி மாதிரி மாறி தங்களோட உண்மையான நிறத்தை காட்டிடுவாங்க. இதுதான் இந்த உலகம். இதுதான் உலகத்துல நடக்கிற நிஜமான வியாபாரம். இதுதான் இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய கசப்பான உண்மையும் கூட. ஆனா என் அன்பான நண்பர்களே, இந்த கசப்பான உண்மையை நினைச்சு பயப்படக்கூடாது. இதுக்காக எப்பவுமே மனசு உடைஞ்சு போகவும் கூடாது. மாறாக இதுல இருந்து எப்பவுமே ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்கணும். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டு தூரமா போனவங்கள, உங்களுக்கு வலியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தவங்கள சந்தோஷமா போக விட்டுடுங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி பிடிச்சு வச்சுக்கவோ அல்லது தடுக்கவோ கொஞ்சமும் முயற்சி பண்ணாதீங்க. அவங்க மேல உங்க மனசுக்குள்ள எந்த விதமான கோபத்தையோ கசப்பையோ வளர்த்துக்காதீங்க. அதுக்கு பதிலா அவங்க மூலமா உங்க வாழ்க்கைக்கு கிடைச்ச அந்த மிகப்பெரிய பாடத்துக்காக மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில முன்னாடி போய்கிட்டே இருங்க. எந்த மனுஷன் உங்களை நிஜமாவே புரிஞ்சுக்கிறானோ, உங்க மனசோட உண்மையான மதிப்பு யாருக்கு தெரியுமோ அவன் உங்க வாழ்க்கையிலிருந்து என்னைக்கும் உங்களை விட்டு போகவே மாட்டான். ஒருவேளை ஏதாவது ஒரு தப்பான புரிதலால அவன் என்னைக்காவது போயிட்டா கூட இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தன்னோட தப்பை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா உங்ககிட்ட திரும்பி வருவான். இதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய விளையாட்டு. உறவுகள்ல நடக்கிற லேவா தேவியும் குடுக்கல் வாங்கலும் இதுதான். காரியம் இருக்கிற வரைக்கும், தேவை இருக்கிற வரைக்கும் மக்கள் நம்ம கூட இருப்பாங்க. காரியம் முடிஞ்ச உடனே
தேவை தீர்ந்த உடனே அப்புறம் ஆளுக்கு ஒரு வழிதான். இந்த பெரிய உண்மையை சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டு மத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப அதிகமா எதையும் எதிர்பார்க்காம உங்களோட கர்மால உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தி உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நிம்மதியை காப்பாத்தி வைக்கிறது தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய புத்திசாலித்தனம். என் அன்பான நண்பர்களே, கடைசியா உங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பான மனமார்ந்த ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு எங்களுடைய இந்த வீடியோ, இந்த ரொம்ப ஆழமான உண்மையான விஷயங்கள், இந்த எண்ணங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா, இந்த விஷயங்கள் உண்மையிலேயே உங்க மனசையும் உங்க இதயத்தையும் ஆழமா தொட்டிருந்தா, வாழ்க்கையை பத்தி ஏதாவது ஒரு புது விஷயத்தை யோசிக்க உங்களை தூண்டி இருந்தா, தயவு செஞ்சு எங்களுடைய இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லார் கூடயும் இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி பண்றதுனால இந்த விலை மதிப்பற்ற அறிவும் இந்த ரொம்ப நல்ல பாசிட்டிவான எனர்ஜியும் நிறைய மக்களை போய் சேரும். யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பா கொண்டு வரும். அப்புறம் நீங்க இன்னும் நம்மளோட இந்த அழகான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி நிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பெல் ஐகான் கண்டிப்பா அழுத்திடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல வரப்போற இதே மாதிரி நிறைய ஊக்கமளிக்கும் வீடியோக்களையும் இது மாதிரி இனிமையான வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமிர்தமான வார்த்தைகளையும் நீங்க சுலபமா பெற முடியும். எங்களுடைய இந்த ரொம்ப அழகான ஆன்மீக பயணத்துல நீங்களும் ஒரு ரொம்ப முக்கியமான பகுதியா இருப்பீங்க.